ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தாட்ஸ் பிரேமா ஃபுட்டேஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதாவது மே 1 வந்து உழைப்பாளர்கள் தினம் வருது. ஸோ உழைப்பாளர்கள் தினத்தன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல உழைப்பாளிக்கு வந்து ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது வந்து 69 வயசு ஞான பிரகாசம் சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து இங்கே இளநீ கடை போட்டு அதை இளநீ வியாபாரம் பண்ணி தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அவருக்கு வச்ச சின்னதாக கிஃப்ட்டு உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு சின்னதாக கிஃப்ட் கொடுக்கலான்னு இங்கே வந்திருக்கேன். ஸோ தாத்தா வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கார். நான் கூட கொஞ்சம் கேட்டேன். ஸோ தாத்தா வந்து இந்த உச்சி வெயிலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இறைவனுடைய செயல். ஸோ இறைவனுடைய செயல்னால வந்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னுடைய பயணங்களை கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இதனால் வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 69 வயது உள்ள இந்த தாத்தா எப்படி வந்து இளநீ வெட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ தாத்தா வந்து சர்வசாதாரணமாக ஒரு இளநீ எடுத்து அழகாக வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வெட்டி அழகாக வந்து அதில் ஹோல்ஸ் போட்டு அதை வந்து அந்த இளநியை வந்து அழகாக பேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தாரு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது அந்த கத்தியே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த இளநீ வெட்டுற கத்தி வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சர்வசாதாரணமாக அதை வெட்டி ஹோல்ஸ் பண்ணி அதில் வந்து அந்த பவுலில் வந்து இளநியை ஊற்றி அந்த வந்த கஸ்டமருக்கு வந்து அழகாக கொடுத்தாரு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அருவாலை கொஞ்சம் தூக்கி பார்த்தேன். அது கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்துச்சு. ஸோ வேணாம், நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அழகாக வச்சுட்டு தாத்தாட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். தாத்தா, எப்படி தாத்தா இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ அழகாக வந்து இந்த வயசுலையும் இவ்வளோ தெம்பா ஆரோக்கியம் வந்து இந்த இளநியை வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன். தாத்தாவும் வந்து சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் வந்து என்னோட செயல் இல்லாமல் கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சர்வசாதாரணமாக பேசி முடித்தார். நாங்கள் இதில் வந்து 10 வருஷம் ஆகுதம்மா தொழில் பண்ணுறோம். என்னால் முடிஞ்சவாறு கஷ்டப்பட்டு பாடுபடுறேன். என் பையன், எனக்கு 6 மக்கள். என் பையன் கையிலாங்கடை வச்சுருக்குது. தவப்போன மகனம் தான் இல்லை தொழில் பண்ணுறோம். என்னால் ஏண்ட வேலையை தவப்போய் செய்கிறாரு. உங்கள் பேர் தாத்தா? யார்? ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம். இது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக நீங்கள் உழைச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தெரியல? வேலை செஞ்சு சாப்பிடுவோம். வேலை செஞ்சு சாப்பிடுவோம், தொழில் செஞ்சு சாப்பிடலாம். என்ன தாத்தா? தொழில் பண்ணி சாப்பிடுவோம். மக்களுக்கும் கடவுள் ஒத்தாக்கு தான் வேணும். கண்டிப்பாக தாத்தா. ஊர் மக்களை போல காப்பாற்றினா கண்டிப்பாக தாத்தா. இப்போ எல்லாருமே நல்லா உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுங்க. உழைச்சி சாப்பிடணும். இது இளநீ கடை தான் வச்சு நீங்கள் இப்போ இளநீ கடை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு. 10 வருஷமா? மங்களூரில் 10 வருஷம். மங்களூரில் 10 வருஷமாக இருந்தீங்களா? சரிங்க தாத்தா. இளநீ வெட்டும் போது உங்களுக்கு கஷ்டமா தெரியல தாத்தா? கஷ்டம் தெரியல. இப்போ மங்களூரில் 10 வருஷம், இங்கே 10 வருஷம், 20 வருஷமாக சரிங்க தாத்தா. மே 1 வந்து உழைப்பாளர்கள் தினம் வருது தாத்தா. நீங்கள் வந்து இந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வயசு தாத்தா மொத்தம்? 69 வயசு. 69 வயசு வரைக்கும் வந்து உழைச்சி சாப்பிட்டு ஒரு தொழிலாளர் அப்படின்றத ஒரு நிரூபிச்சிருக்கீங்க. சரிங்க தாத்தா. அதனால் வந்து மே 1 வந்து தொழிலாளர்கள் தினம். அதனால் தாத்தாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், வாங்கிக்கிங்க தாத்தா. ரொம்ப நன்றி அம்மா. தேங்க்ஸ் தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த வயசு வரைக்கும் உழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம் தாத்தா. உங்களுக்கு கடவுள் செயல் எல்லாமே வந்து கடவுள் செயல் தான். என்ன தாத்தா? சரிங்க தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா. இந்த உழைப்பாளர்கள் தினத்தில் வந்து ஒரு தாத்தாவை அழகாக வாழ்த்தி விஷ் பண்ணி அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு தாத்தா வந்து கிட்டத்தட்ட 71 வயசு. அவரை பார்த்தா 71 வயசு மாதிரி சொல்ல முடியாது. ஸோ யங் சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து ஒரு தாத்தா வந்துக்கிட்டு இருந்தார். சைக்கிளே தான் வந்து மோர், காஃபி, டீ எல்லாமே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவரை கொஞ்சம் பேட்டி எடுக்கலான்னு பேட்டி எடுத்தேன். அவர் பக்காவாக வந்து சூப்பராக இங்கிலீஷ் நாலேஜெலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் என்கிட்டே வந்து பல பேர்
வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து தொழிலாளி, உழைப்பாளி, அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு நான் ஒர்க்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செம்மையாக பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அவரை பற்றி நான் சொல்கிறத காட்டிலையும் நீங்கள் கேட்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவரை பார்த்து நம்ம பேசலாமா? சொல்லுங்க தாத்தா, அவங்க பேர் முகமது ஆ வயசு 71, 21 இயர்ஸ் வியாபாரம். மோர் அண்ட் டீ அண்ட் கஜ்ரா. ஆ அதான் நம்ம போகுது. எந்தெந்த ஏரியாவுக்கு தாத்தா போகிறீங்க? இதுக்கு முன்னாடி வியாபாரம் இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம். சரி ஃபர்னிச்சர், பீரோ, கட்டல், ஆ ஸ்வீட் ஜாமானம், சேரு, பேண்டி, சர்ச்சு எல்லாமே வியாபாரம் பண்ணுவோம். சரிங்க. இப்போ வந்து நம்மகிட்ட 15-20 பேர் வேலை செஞ்சாங்க. எம்ஏ எல்எல்பி படித்த பசங்கள்லாம் வேலை செஞ்சாங்க. சரிங்க. எல்லாம் டெல்லி ஜாப் ஆரம்பிச்சு. ரயில்வேல வந்து கேண்டீனில் போகிறாங்க, டிடிஆராக போகிறாங்க. சில பேர் கேண்டீன்லேயே வேறு பொசிஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. சரிங்க தாத்தா. உடனே அப்பாயின்மெண்ட் நம்மகிட்ட வந்தவொடனே உடனே அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சரிங்க தாத்தா. இந்த வேலை வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? இல்லை கஷ்டம் இல்லை. நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் சுற்றுறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, சந்தோஷமா பண்றீங்க இந்த வேலை. கிட்டத்தட்ட 71 வயசுலயும் சந்தோஷமா இந்த வேலை செய்யறீங்க தாத்தா. சரிங்க தாத்தா. தாத்தா, இந்த உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு gift தரேன் தாத்தா, வாங்கிக்கிங்க தாத்தா. ஆமாம் தாத்தா, சின்னதாக ஒரு gift தர்றேன். தாத்தா வந்து என்னோட பொழுதுபோக்கே இந்த வியாபாரம் தாம்மா அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிட்டார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து சிறு தொழில் அல்ல. இந்த சிறு தொழிலை செய்தவர்கள் தான் இன்றைக்கு வந்து பெரிய முதலாளிகளாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் பெரிய கோடீஸ்வரர்களாகவும் இன்று உள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து சிறு தொழில் செய்து இன்றைக்கி கோடீஸ்வரர்களாக ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுடைய நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சிறு தொழில் அல்ல, இது வந்து சாதாரண சிறு தொழில் அல்ல, இது வந்து நம்மளை வந்து கோடீஸ்வரர்களாக ஆக்கக்கூடிய ஒரு தொழில். ஸோ எதையும் வந்து இது சின்ன தொழில், இது வந்து இதை நம்ம படிச்சுட்டு இந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. எல்லாமே ஒரு தொழில் தான். இந்த தொழில் தான் நம்மளை வந்து நம்மளுடைய வருங்காலத்தை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு தொழில். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய உழைப்பை வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம படிச்சுட்டு இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. எல்லாமே ஒரு தொழில் தான், நம்மளை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய தொழில் தான். ஸோ கண்டிப்பாக உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே வந்து இந்த சிறு தொழில் ஆரம்பிக்கப்பட்டு பெரிய முதலாளியானவர்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை பாதையை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.